Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல TNPSC Group 4 எக்ஸாமினேஷன் சார்பில் ஒரு 3 முக்கிய அறிவிப்பு வந்து வெளியாயிருக்குங்க. நவம்பர் 18ஆம் தேதி அப்டேட் படி ஒரு 3 முக்கியமான அப்டேட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா TNPSC தரப்புல இருந்து அவங்களுடைய எக்ஸ் தளத்திலையும் டெலிகிராம் தளத்தில வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை பத்தி பிரீஃபான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுதுங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு அப்டேட் தான் உங்களுக்கு கூட வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிசி தரப்புல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் வந்து என்ன பண்ணிட்டு வராங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தேர்வர்கள் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஆகி நிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு அப்டேட்டும் என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பதிவேற்றம் செய்து வராங்க. அதை தொடர்ந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு 3 அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. இது என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வழக்கம் போல நம்ம ரெகுலரா அப்டேட் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான அந்த சான்றிதழ் சரிபார்ப்புல டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளி சான்றிதழை பழைய படிவம், அதாவது ஓல்டு ரெகுலேஷன் படி 4 கணினி வழித்தறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பதிவேற்றம் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா, நீங்க கன்சிடர் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கல. அதுக்கு அவங்க டிஎன்பிசி தரப்புல இருந்து அபிஷியல் ஆன்சர் பண்ணிருக்காங்க பாருங்க. மாற்றுத்திறனாளிகள் சான்றிதழை பழைய படிவம், அதாவது 4 கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பதிவேற்றம் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய பாலிசி படி தேர்வர்கள் மாற்றுத்திறனாளி சான்றிதழை அறிவிக்கையில் பிற்சேர்க்கை, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் பிற்சேர்க்கையில நோட்டிபிகேஷன் பேரா 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அன்னெக்சர் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி தான் நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்க சிவி அப்லோட் பண்ணும்போது சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க கவனமா வந்து நோட் பண்ணிக்கோங்க. பிற்சேர்க்கை 2ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பேஜை மட்டும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க சம்பந்தப்பட்ட டாக்டர் கிட்ட சைன் வாங்கி நீங்க அப்லோட் வந்து பண்ணணும். இதெல்லாம் எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணி அப்லோட் பண்றதுங்கிற பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி இண்டிவிஜுவலா வீடியோ போட்டிருக்கோம். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி யார்கிட்ட வாங்கணும், எப்படி அப்லோட் பண்ணணும், அதே மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணும், ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து யார்கிட்ட வாங்கணும், யாரெல்லாம் வாங்கணும், அதே மாதிரி வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து யாரெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோ ஓல்டு லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டிஎன்பிசி பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு ஒன் பை ஒன்னா நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே வந்து கிளியர் ஆகும். ஓகே, டிஎன்பிசி தரப்புல இருந்து ரெண்டாவது அப்டேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்வர்கள் 10ஆம் வகுப்பு சான்றிதழ், 12ஆம் வகுப்பு சான்றிதழ், பட்டயம், பட்டப்படிப்பு சான்றிதழ் பெற்ற பின் பெயர் மாற்றம் செய்திருந்தால் கணினி வழித்தறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அரசிதழ், அதாவது வந்து கெஜெட்ல வந்து வெளியான அறிவிக்கை, கெஜெட் கவர்மெண்ட் கெஜெட் அல்லது உரிய நீதிமன்ற ஆணையை பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து எல்லாருக்கும் வந்து சூட்டபிளா இருக்காது. நீங்க 10th 12th டிப்ளமோ டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க பேரை வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரியான்னு சொல்லிட்டு உங்களோட பேர் வந்து இருக்கு. அதை நீங்க மேபி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கன்வெர்ட் ஆகி நீங்க ஏதாச்சும் வந்து ரிலீஜன் சேஞ்ச் ஆயிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து உங்களோட பேர் வந்து வேற ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, பிரியா அப்படிங்கிற நேரம் வந்து ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கெஜெட்ல போயிட்டு நம்ம தமிழ்நாடு அரசாணையில போயிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒன்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்து சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து நீங்க வச்சிருப்பீங்க. அதை அந்த காப்பியை தான் நீங்க என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்த ஒவ்வொரு இதுக்கா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டுல நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரேஷன் கார்டுல சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேன் கார்டுல சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் வந்து 10th 12th மார்க் ஷீட்ல நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படிங்கறதுனால அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்க கெஜெட்டோடைய அந்த உங்க நேம் மட்டும் சேஞ்ச் ஆனதுக்கான அந்த அரசாணை வெளியிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மட்டும் காப்பி எடுத்து நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதனால இந்த ஒரு இஷ்யூ வந்து ஆகாது. தேர்ட் அப்டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷன் அந்த குரூப் 4 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அப்டேட் தான். தேர்வர்கள் இணைய வழி விண்ணப்பத்தில் தெரிவித்த பெயருக்கும் 10ஆம் வகுப்பு சான்றிதழ், 12ஆம் வகுப்பு சான்றிதழ், பட்டயம், பட்டப்படிப்பு சான்றிதழில் உள்ள பெயருக்கும் எழுத்துப்பிழை, அதாவது ஏதாச்சும் ஒரு லெட்டர் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு, பெயரில் வந்து எழுத்துக்களுக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா கேப், அதாவது ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து ரஜினி முருகன் இருக்கு, ரஜினி ஸ்லாஸ் வந்து முருகன் அப்படின்னு வந்து இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸ்பேஸ் இருந்தாலோ இல்ல வந்து தலையெழுத்து, அதாவது வந்து இனிஷியல் ஆகியவற்றை ஏதேனும் வேறுபட்டு இருந்தால் அதற்குரிய விளக்கத்தினை ஒரு உறுதிமொழி படிவம், அதாவது அப்பாலஜி லெட்டரோ இல்ல வந்து ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டரோ, செல்ஃப் டெக்ளரேஷன் சொல்லுவோம் இல்லையா, உறுதிமொழியாக அண்டர்டேக்கிங் கணினி வழித்தறை சான்றிதழில் சரிபார்ப்பதற்கு பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க எப்படி வந்து ரைட் பண்ண அண்டர்டேக்கிங் ஃபார்ம் வந்து எப்படி ரெடி பண்ணணுங்கிறத நம்ம சேனல்ல அடுத்த ஒரு அப்டேட்ல சொல்லுவோம். ஏன்னா கண்டிப்பா அதை கேட்பீங்க. நானே உங்களுக்கு அடுத்த வீடியோல ரெடி பண்ணி அப்லோட் பண்றேன். எப்படி வந்து அண்டர்டேக்கிங் ஃபார்ம் வந்து ரைட் பண்ணி அப்லோட் பண்றது, இந்த டவுட் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷன்லயும்
பெர்சனலா இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க. உங்களோட பேருக்கு பக்கத்துல வந்து 10th மார்க் ஷீட்ல வந்து ஸ்பேஸ் இல்லாம இருக்கு. ஆனா ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நாங்க வந்து ஸ்பேஸோட பண்ணிட்டோம். இல்ல ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் வருமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா, அதுக்கு என்ன காரணத்தினால நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கறத ஒரு உறுதிமொழி படிவமாக நீங்க வந்து அண்டர்டேக்கிங் ஃபார்ம்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. இதுதான் இப்போதைக்கு நேத்து அப்டேட்டா நம்மளுக்கு வந்து வெளியாயிருக்கு. இந்த 3 அப்டேட் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.